சரி, எப்படி கம்மக்கமா இருந்துக்கிட்டு இந்த வேலை நான் பண்ணீங்க? கல்யாணத்துக்கு முன்ன பேர் வைக்கிற விழாக்கு கூப்பிட்டு போறீங்கடா. கங்கா, யமுனா, சரஸ்வதி, லட்சுமி இவங்க 4 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இவங்க 4 பேரும் கல்யாணம் பண்ணி கணவர் வீட்டோட இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் 2 தங்கச்சி 2 தம்பிங்க இருக்காங்க. துர்கா, தேவி, கடம்பன், கதிர்வேலன் சின்ன வயசுலே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கங்கா, யமுனா, சரஸ்வதி, லட்சுமி இவங்க 4 பேர் தான் இந்த குடும்பத்தை வழி நடத்தினாங்க. தம்பி தங்கச்சிங்களை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்க, வாங்க கதைக்குள்ள போவோம். அக்கா அடிக்குது. சொல்லுக்கா. யமுனா, கான்ஃபரன்ஸ் கால் வெயிட் பண்ணு. சொல்லுங்கக்கா. சரஸ்வதி, கான்ஃபரன்ஸ் கால் வெயிட் பண்ணு. சொல்லுக்கா. லட்சுமி, கான்ஃபரன்ஸ் கால் வெயிட் பண்ணு. எப்படிங்களா? இன்னைக்கு எப்பயும் வழக்கமா சந்திப்பலாம் 5 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க. உங்க புருஷனுங்க கேட்டா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்க. சரியா? 5 மணிக்கு தானே? ஆமா, 5 மணிக்கு. சரியா? ஓகே, நம்ம அங்க பாப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இப்படி இழைச்சு போயிட்டேன். ஒரு வாரமா உடம்பு முடியாம இருக்கேன். என்ன பண்றது? கூட போனது தம்பி தங்கச்சிங்களை பாக்குறது இருந்தாலே திருட்டுத்தனமா வருத்தா இருக்கு. ஆமா புள்ள, என் புருஷனா அவன் குடும்பத்தை தான் பாக்கணுமா, அக்கா தங்கச்சா பார்க்க கூடாதுன்னு சொல்றான். என் புருஷன் என்னன்னா போனை பச்சாலே மண்டையை உடச்சிருவான்னு இருப்பான். என்ன பண்றது? கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்க போறோமா? எனக்கே தெரியல. எப்படிங்களா? எதுக்கு உங்களை வர சொன்னா, நம்ம தங்கச்சி 2 பேருக்கும் வயசாகிட்டு இருக்கு. அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம அப்பா அம்மாக்கு அடுத்தது நம்ம கடமை அதுங்களை கரையேற்றிருக்கு. யாருக்கா மாப்பிள்ள? என் கூட்டாளியோட மகனுக்கு 2 பேரு அண்ணன் தம்பிங்க. அதுங்களாச்சும் கல்யாணம் பண்ண ஒத்துமையா இருக்கட்டுமே. அப்போ 2 தங்கச்சிட்ட கேட்டாச்சாக்கா? சரி, வர ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறேன்ட்டு காடி எடுத்துட்டு வந்துரு. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறேன்ட்டு வந்துருங்க. சரிங்கக்கா. சரியா? நம்ம எல்லாம் நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம். போயிட்டு நம்ம தங்கச்சிங்களை பார்த்து அப்படியே கல்யாண விஷயத்தை அப்படியே பேசிட்டு வந்துருவோம். சரியா? சரிங்கக்கா. சரி அக்கா, மணியாச்சு. சரிக்கா, எனக்கும் மணியாச்சு. கடைக்கு போயிட்டு வரேன், இவ்வளவு நேரம் ஆகுது. அப்புறம் 7:30 ஆரம்பிச்சிடும். சரி, பார்த்து போயிட்டு வாங்கடா. ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க. வந்துருங்க. தேவி, தேவி, யார் வந்திருக்காப்பா? தம்பி, எப்படிக்கா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது, வரவே மாட்டீங்க. பொம்பளையா பிறந்தாலே இப்படிதான். சரி சரி, ஏன் வந்ததை வராம இப்படி அழுந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் வாங்க. சரி சரி, அழுவாதீங்க. வாங்க வாங்க, நல்லா வாயை தொற. உங்க கையால சாப்பிட்டு 2 மாசம் ஆச்சுக்கா. வாயை திறங்க. எல்லாத்துக்கும் இருக்கு, நீ சாப்பிடு. ஐயா சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்களா. துர்கா, தேவி, ஆம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல. இன்னைக்கு 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. வயசாகிட்டே போகுது. வயசு பிள்ளைங்களை வீட்டில் வச்சிருந்தா ஊரில் உள்ளவங்க தப்பா பேசுவாங்க. நம்ம அம்மா அப்பா கௌரவமும் அதில் அடங்கியிருக்கு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பெரிய அக்கா முடிவு பண்ணி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. நீக்கா, உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 மாசம் வரைக்கும் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு அறவே பார்க்க முடியாமல் போயிடும்க்கா. இல்லைம்மா, நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை என் கூட்டாளியோட மவனுங்க. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரியும். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் தான் வாழ போறீங்க. நல்ல பயலுங்க, நல்லா வேலை செய்கிறானுங்க.
நல்லா சம்பாதிக்கிறானுங்க. உங்க எல்லாருக்கும் சம்மந்தம்னாக்கா எனக்கும் சம்மந்தம். எனக்கும் சம்மந்தம்க்கா. சந்தோஷம்டா, சந்தோஷம். சரிக்கா, நாங்க 2 பேரும் இப்பதான் வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கோம். தம்பிங்க சம்பளம் வீட்டுக்கே பத்த மாட்டேங்குது. அப்புறம் எப்படிக்கா எங்களை கல்யாணத்தை நடத்திருக்கீங்க? மா, அக்கா 4 பேர் இருக்கும். அப்படியே உங்களை விட்டுற போறோம். சரி அக்கா, மணி ஆச்சு, கிளம்புவோம். அப்புறம் வீட்டுல யார ஆரம்பிச்சிடும். சரி, அப்படிங்க உடம்பு பாத்துக்கங்க. சரிக்கா, பாய். சரிடாமா, சரி பாத்துக்குங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரோம். பாய்டா, உடம்பு பாத்துங்க. சரிக்கா. ஹலோ, நீங்க 5 மணிக்கு வழக்கமா மீட் பண்ணுமா அந்த இடத்துக்கு வந்துருங்க. புது பொண்ணுங்க பரவாயில்ல, அவங்களுக்கு பிரச்சனை, ஃபுல் லைசன்ஸ் இருக்கு. எங்க 4 பேருக்கு தான். சரி, மறந்துடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. சரியா? சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும்க்கா. எங்க புதுசு நல்லா வச்சிருக்காங்க எங்களை. சொல்லுங்கக்கா, வர சொல்லிருந்தீங்க. சரி பிள்ளைங்களா, நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம். தம்பிங்க 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கானுங்க. நம்ம அப்பா நம்மளுக்கு எழுதி வச்ச வீட்டை நம்ம தம்பிங்க பேருக்கே எழுதிடுவோம். அவனுங்களாச்சும் பிடிச்ச பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம் இந்த வீட்டுல. என்ன சொல்றீங்க? சரிக்கா. தம்பிகளுக்கு கல்யாணமா? ஆமா பிள்ளைங்களா, நம்மளை விட்டு அவனுக்கு 2 பேத்துக்கு யாரு இருக்கா? தம்பிங்களுக்கு தான் பொண்ணு இருக்க, எனக்கு தான் தெரியுமே. ஆமாவா? பாருடா, 2 பேர்த்தையும் உங்க மேல இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானுங்கனே. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல கோயிலுக்கு போற சொல்லிட்டு வந்துருங்க. நம்ம போய் தம்பியை பார்க்கலாம். அக்கா மணியாச்சுக்கா, எம்டன் வந்துருவாரு. எங்களுக்கு தான் ஃபுல் லைசன்ஸ். ஆமா, ஃபுல் லைசன்ஸ் இருக்கு. சரிடா சரிடா, பாத்துடா பத்திரம். சரி, சரிக்கா. ஒரு நல்ல செய்தியா பார்த்து சொல்லுங்க சீக்கிரமா. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குக்கா. சரிடாமா. சரிக்கா, பாய். ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. ஓகே, வந்துடுறோம். தம்பிங்களா, வாங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்க்கா. தம்பிங்களா, அக்காலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நம்ம அப்பா வாங்கின வீட்டை உங்க 2 பேர் பேர்ல எழுதி வைக்கலான்னு. அக்கா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஆனா அக்கா, இந்த வீடு நம்ம அப்பா நம்ம எல்லாரும் பேரும் எழுதி வச்சிருக்காங்க. எங்களை மட்டும் தனியாக பிரிச்சிடாதீங்க அக்கா. நம்ம வீடு நம்ம அப்பா எப்படி எழுதி வச்சாரோ அப்படியே இருக்கட்டும். என்ன ஆனாலும் நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருக்கோம். தம்பிங்கன்னா என் தம்பிங்க தான். அம்மா அப்பா இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரி சரி, அழுவாதீங்க அழுவாதீங்க. சரி, நான் கேள்விப்பட்டேன் என்னமோ பொண்ணு இருக்கா 2 பேத்துக்கும். அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா இருங்க அக்கா. சும்மா இருங்க. டேய், நீ வெக்கப்படுறது பார்க்க முடியலடா. யார்டா அந்த பொண்ணுங்க? அக்கா, எடுத்த வீட்டில் அக்கா தச்சிருக்காங்க, அவங்க தான்க்கா. அக்கா எனக்கு, தங்கச்சி இவனுக்கு. பாரு, யாரு நம்ம மாரி அக்கா மகளுங்களா? ஆமாக்கா. எழுதிடா. லீவ் நாளே வீட்லயே யார் இருக்கிறீங்க பத்தியா? சரி, எப்ப பொண்ணு பார்க்க போலாம்? அக்கா, என்னக்கா அவசரம்? ஒரு வருஷம் ஓடட்டும். அதுக்கிட்ட நானும் தம்பியும் நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். சரி, எப்படி கம்மக்கமா இருக்குது இந்த வேலை நான் பண்ணீங்க? கல்யாணத்துக்கு முன்ன பேர் வைக்கிற விழாக்கு கூப்பிட்டு போறீங்கடா. எடுத்து விட்டு 2 பொண்ணுங்களா போதுடா போதுடா. என்னைக்கும் உடைக்க முடியாத உறவுனா அது தொப்புள் கொடி உறவு தான். உலகத்தில் நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் நமக்கு ஒன்றுன்னா பதறி அடிச்சுட்டு வர பாசம்னா அது கூட பிறந்த உறவு தான். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பிறந்த வீட்டை மறந்து பிரிஞ்சு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த மெசேஜ். நம்மளை பெற்றவங்க இருக்காங்களோ இல்லையோ,
நம்ம கூட பிறந்த அக்காவோ தங்கச்சோ அண்ணனோ தம்பியோ அவங்கள மறந்துடாதீங்க. என்னைக்கும் ஃபேமிலியோட டச்சில் இருங்க. புகுந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை பிறந்த வீட்டோட பேச விடுங்க, பழக விடுங்க. அவங்களுக்கும் ஆசை பாசம்னு இருக்கும்ல. குடும்பத்தை நேசிப்போம், சுவாசிப்போம் நம் உயிர் மூச்சு இருக்கும் வரை. இந்த காணொளி யார் மனதையும் புண்படுவதற்கு அல்ல. இவனை தொழுவானா எனும் ஜனத்திற்கு காலம்